Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த unboxing அப்படினு பார்த்தோம்னா நிறைய பேர் வெயிட் பண்ண ஒரு unboxing அப்படினு சொல்லலாம். பட் பார்சல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதன் காரணமாக unboxing நமக்கு லேட்டா தான் அப்லோட் ஆகுது. இது என்ன அப்படினு பார்த்தோம்னா aliexpress மூலமாக ட்ரோன் ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு இந்த ட்ரோனை வீட்டுக்கே கொண்டு வரலாமா, டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்குமா இப்படிங்கற நிறைய கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படினா aliexpressல எப்படி ஒரு ட்ரோன் ஆர்டர் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா ஐ கார்ட்ல கட்டாயம் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ட்ரோன் பார்த்தோம் அப்படினா இப்போ என்னோட கைக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த ட்ரோன் நம்மளுடைய கைக்கு எப்படி கிடைச்சு நீங்களும் சரியா ஒரு ட்ரோனை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூட இந்த ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி இது வர்க் பண்ணுதா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. aliexpress மூலமாக நீங்க ஒரு ட்ரோன் ஆர்டர் பண்ணோம் அப்படினா இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட் காரணமாக நமக்கு ஸ்ரீலங்காக்கு ட்ரோன்ஸ் கொண்டு வர முடியாது. அப்படி நீங்க ட்ரோனை கொண்டு வரீங்க அப்படினா ஸ்ரீலங்கா கஸ்டம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டாக்ஸுமே பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படினா வந்த அப்டேட்க்கு அப்புறம் நமக்கு ஸ்ரீலங்கால aliexpress மூலமாக ட்ரோன்ஸ் ஆர்டர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் இந்த ட்ரோன்ஸை நீங்க ஆர்டர் பண்ணும்போது கட்டாயம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது சாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில இன்க்ளூட் ஆனிச்சு அப்படினா உங்களுக்கு ஈஸியாவே எந்த ஒரு டாக்ஸுமே பே பண்ணாம உங்களுடைய வீட்டுக்கே ட்ரோனை கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நீங்க aliexpressல சாய்ஸ்ல ஆர்டர் பண்ற பொருட்கள் ஸ்ரீலங்காக்கு daraz மூலமாக தான் டெலிவரி ஆகும். சோ அதனால பார்த்தோம் அப்படினா உங்களுடைய கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாமே daraz மூலமாகவே பண்ணிடுவாங்க. பார்சல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்ரீலங்கால வீட்டுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க. அதுவுமே பார்த்தோம் அப்படினா daraz மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி மூலமாகவே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ரொம்பவே குறுகிய ஒரு டைம் பீரியட்லயே பார்சல் உங்களுடைய கைக்கு கிடைச்சிரும். பட் நான் ஆர்டர் பண்ண இந்த பார்சல் என்னுடைய கையில கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மாதிரி போனுச்சு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பார்சல் குயிக்காவே நம்மளுடைய வீட்டுக்கே எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ணாம வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரோனை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கட்டாயம் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரோனை ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரோனை நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா aliexpressல எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கட்டாயம் ஆர்டர் பண்ணும்போது மட்டும் சாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ட்ரோனை வீட்டுக்கே கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இது மாதிரி தான் உங்களுக்கு ட்ரோன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்கு எப்படி ட்ரோனை கொடுத்துருக்காங்க and அதுக்கு பிறகு இது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம aliexpressல கொண்டு வந்த அந்த ட்ரோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல தான் நமக்கு இதை சென்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்டா நமக்கு இது aliexpressல இருந்து அங்க இருந்து பேஸ்ட் பண்ண ஸ்டிக்கர். அதுக்கு பிறகு இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க ஸ்ரீலங்கால பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்ல மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இதில் இருக்கிற இந்த பொலித்தீனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ உள்ளுக்கு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல K3 and E99 Pro அப்படின்னு போட்டு ட்ரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ கீழே இதில் கொடுத்துருக்க கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூல் LED, அதுக்கு பிறகு லார்ஜ் கெப்பாசிட்டி, டுவல் கேமரா, கெஸ்டர்ஸ், அதுக்கு பிறகு ஃபோட்டோ அண்ட் வீடியோ 4K அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த 4K நம்மளால் நம்ப முடியாது. அண்ட் அதுக்கு பிறகு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு பாக்ஸோடே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரோன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக சைடில் இதை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரோன் பாக்ஸ் அடி வாங்கியிருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்கு ஒரு பவுச் இருக்குது. இந்த பவுச்சோடு தான் நம்ம ட்ரோனை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பவுச்சோட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ட்ரோனை எங்கே சரி கொண்டு போகிறது அப்படின்னாலும் ஈஸியாக கொண்டு போகலாம். இந்த பவுச்சில் தான் நம்மளுக்கு ட்ரோன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான ஒரு பவுச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரோன் இருக்குது. அதுக்கு பிறகு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான சில பேப்பர் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக இந்த பேப்பர் ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆப்பை கொடுத்துருக்காங்க. அதை QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு பிறகு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த இதில் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்கு பிறகு டூல்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ அந்த மாதிரி அண்ட் USB கேபிள் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இது மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு இந்த ரிமோட்டில் இருக்க
எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த யூசர் மேனுவலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்தளவு தூரம் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ட்ரோன். ரொம்ப ஹெவியான வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரோன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை ஃப்ளை பண்ணி நான் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதில் கொடுத்துருக்க பேட்டரி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் பேட்டரியை. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இதை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை சார்ஜ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. அண்ட் இதில் கேமரா அப்படிங்கிறத நான் வந்து காட்டிடுறேன். ஸோ கேமரா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்தளவு தூரம் ஒரு பெரிய கேமரா இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேமராஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து ஹை ரெசல்யூஷனில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த இடத்துல 2 LED லேம்ப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இதை பவர் ஆன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்தளவு விஷயங்கள் தான் இந்த ட்ரோனில் வந்து நம்மளுக்கு அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. பட் ஓரளவு இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு டேக்ஸுமே நம்ம பே பண்ணாமல் வீட்டுக்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதே ட்ரோனை உங்களுக்கும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சாதாரணமாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் DJI ட்ரோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பில் குவாலிட்டி ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் இதை வந்து ஃப்ளை பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒர்க் பண்ணுது. இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல LED இண்டிகேஷன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோனை நீங்கள் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னா கட்டாயம் AA பேட்டரி 3 வந்து யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ரிமோட்டை வந்து பவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிமோட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜாய்ஸ்டிக்கோட நம்மளுக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 சிக்னல் பாஸ் பார்க்கலாம். இந்த சிக்னல் எல்லாமே சும்மா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு பேருக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இது ஒர்க் பண்ணலாம். இதில் இந்த ட்ரோனை வந்து அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இதில் கீஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிமோட் மூலமாக இந்த ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டாகவே ஃப்ளை பண்ண வைக்கலாம். ஃப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை ஒரு ஓப்பன் ஏரியாவில் தான் ஃப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு தூரம் இதை வந்து ஃப்ளை பண்ணலாம். இதில் கேமராஸும் அந்த அளவு நம்மளுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டாக ஒரு DJI ட்ரோன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரோனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 4500 ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ட்ரோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உண்மைக்குமே இந்த ட்ரோன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா ஓரளவு ஓகேயான ட்ரோன் தான். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக இந்த ட்ரோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ட்ரோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக இந்த ட்ரோனை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ணாமல் வீட்டுக்கே கொண்டு வரதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ட்ரோனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.